திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த ரிதன்யாங்கிற பொண்ணு, கவின் சொல்லி ஒருத்தர் வந்து திருமணம் பண்ணியிருக்காங்க 3 மாசத்துக்கு முன்னாடி. ஆனா, இப்ப வந்து அந்த ரிதன்யாங்கிற பொண்ணு வந்து இப்போ உயிரோட இல்ல. அதற்கு காரணம் என்னன்னு விசாரிக்கும்போது, டவுரி பிரச்சனை. வரதட்சணை கொடுமையால் வந்து இவங்க இறந்திருக்காங்க. இவங்க இறந்து போறதுக்கு முன்னாடி இவங்க அப்பாவுக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சுட்டு இறந்து போயிருக்காங்க. அந்த வாய்ஸ் மெசேஜ கேட்கும்போது, அவ்ளோ வந்து கஷ்டமா இருக்கு. அது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, "அப்பா உங்களுக்கு நான் வந்து இதுக்கு மேல கஷ்டத்த குடுக்க நான் விரும்பல. ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படிங்கிறது தான் என்னோட இது. நான் இந்த வாழ்க்கையே வந்து சரியில்ல அப்படின்னு நீங்க வச்சுட்டு என்ன கூட்டிக் கொண்டு வச்சுட்டு அடுத்து திருமணம் பண்ணி குடுத்தாலும், எத ஏத்துக்கக்கூடிய மனநிலைமை எனக்கு இல்ல. அதனால நான் வந்து என்னோட உயிர வந்து இதோட என்னோட வாழ்க்கைய வந்து நான் முடிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க வாய்ஸ் நோட் அனுப்பிச்சிருக்காங்க. நீங்க எனக்காக வந்து அப்பா, அம்மான்னு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்க. இதுக்கு மேல நான் உங்கள கஷ்டப்படுத்த விரும்பல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து இவங்க அப்பா கிட்டயே நெறைய விஷயங்கள சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க அப்பா அதுக்கு, குடும்பம்னு சொன்னா நெறைய பிரச்சனைகள் இருக்கும்மா. ஒரு அம்மாவ வந்து தன்னுடைய மகன வந்து பிரிச்சு கொண்டு போயிருவாளோ அப்படிங்கிற பயம் வந்து எல்லாருக்கும் ஒரு மாமியாரா இருக்கும். அது வந்து அப்படி கிடையாது அப்படிங்கிறத வந்து புரிய வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா, யார்கிட்ட நான் வந்து இந்த பிரச்சனைகள சொன்னாலும், எல்லா விஷயங்களும் சொல்ல முடியல. சில விஷயங்கள சொன்னாலும், அங்க எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரே பதில், குடும்பம்னா அப்படிதான் இருக்கணும். அட்ஜஸ்ட் பண்ணி போணும். கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். எடுத்தோம் கவுத்தோம்ன்னு பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாரி தான் சொல்றாங்க. நான் வந்து இதுக்கு மேல என்னால ஓப்பனா வந்து எனக்கு சொல்ல முடியல. என்ன வந்து நெறைய வந்து கஷ்டப்படுத்திட்டாங்க. நெறைய அசிங்கப்படுத்திட்டாங்க. என்னால வந்து இதுக்கு மேல யாருகிட்டயும் வந்து என்னோட வாழ்க்கையில நடந்த விஷயங்கள என்னால சொல்ல முடியல. அவன் வந்து ரொம்ப ஒரு கிரிமினல் குடும்பமா இருக்காங்க அவங்க. பிளான் பண்ணி தான் என்ன கல்யாணம் பண்ணியிருக்காங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்ன சித்திரவதை பண்றாங்க. 500 சவரன் நகை போட்டு கல்யாணம் பண்ணி குடுத்துருக்காங்க. வால்வோ காரோட சேர்த்து. இந்த நகைய வந்து கரெக்ட்டா இருக்குமா அப்படின்னு சொல்லி டார்ச்சர் பண்றாங்க. பகலானா மாமியார் கொடுமையா இருக்கு. நைட் ஆனா புருஷன் கொடுமையா இருக்கு. கை கால்கள கட்டி போட்டு செக்ஸ் டார்ச்சர் குடுத்துருக்காரு. இத வந்து எந்த பொண்ணு வந்து அந்தரங்க விஷயங்கள்ல வந்து அம்மா கிட்ட சொல்ல முடியும்? மாமியார் கிட்ட சொல்லியிருக்காங்க. எப்பவுமே வந்து ஒரு மாமியார் வந்து அம்மாவாக முடியாதுங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும். என்னைக்குமே அம்மா, அம்மா தான். மாமியார், மாமியார் தான். இவங்க ஒரு பொண்ணா வந்து மாமியார் புரிஞ்சுப்பாங்கன்னு சொல்லி மாமியார் கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த மாமியார் வந்து புரிஞ்சுக்கல. சேர்ந்து அவங்களும் சேர்ந்து கொடும பண்ணியிருக்காங்க. இந்த பொண்ணு வந்து அவ்ளோ வேதனை இந்த 3 மாசத்துக்குள்ள அனுபவிச்சிருக்காங்க. இது முடிச்சுட்டு எங்க அப்பா கிட்ட சொல்லி ஒருவேள வந்து இந்த வாழ்க்கை போதும் அப்படின்னு சொல்லி என்ன பிரிச்சு கூட்டிட்டு போயிட்டா கூட அடுத்த கல்யாணம் பண்ணிக்க பார்ப்பீங்க. ஆனா அந்த கல்யாணத்த ஏத்துக்கக்கூடிய மனப்பக்குவம் எனக்கு இல்ல. எனக்கு போதும் என்னோட வாழ்க்கை. எனக்கு என் தலையெழுத்து இவ்வளவுதான் நினைச்சு என் வாழ்க்கைய முடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து அவ்ளோ அழுதுகிட்டே வந்து அவங்க அப்பாவுக்கு வாய்ஸ் நோட் அனுப்பிச்சிருக்காங்க. வாய்ஸ் நோட்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா, அவங்க நகைகள், அவங்களோட பணம் எல்லாமே வந்து எங்க எங்க அந்த வீட்ல இருக்கு. அந்த அதாவது சாவி வந்து எங்க இருக்கு அப்படிங்கிறத வந்து கரெக்ட்டா வந்து ஒவ்வொரு நகையும் பேர சொல்லி, இந்த நகை இங்க இருக்கு, இந்த நகை இங்க இருக்கு, இந்த ஹேண்ட்பேக் இங்க இருக்கு, இந்த சாவி இங்க இருக்குன்னு ஒவ்வொரு டீட்டெயிலா வந்து அவங்க கஷ்டப்படக்கூடாது, தேடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து அந்த பொண்ணு வந்து எல்லாமே வாய்ஸ் நோட்ல அனுப்பிச்சிருக்காங்க. இத கேட்கும்போது ஒரு தாய்க்கும், ஒரு தகப்பனுக்கு எவ்வளோ வேதனையா இருக்கும். இந்த டவுரி பிரச்சனை வந்து நாளுக்கு நாள் வந்து இன்கிரீஸ் ஆயிட்டு. இது வந்து இல்லாத குடும்பத்தில இன்கிரீஸ் ஆச்சுன்னா ஓகே. இவங்க 500 சவரன் நகை போட்டு கல்யாணம் பண்ணி குடுத்துருக்காங்க. அப்ப கண்டிப்பா வந்து ஒரு பெரிய 3 தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு இவங்ககிட்ட வசதி இருக்குன்னு சொல்றாங்க. அந்த 500 சவரன் நகை குடுத்து வால்வோ காரும் குடுத்ததுக்கு அப்புறமா இன்னும் டவுரி டார்ச்சர் பண்ணாங்கன்னா, இதுக்கு மேல என்ன பண்ணுவாங்க? கண்டிப்பா 500 சவரன் நகை போட்டு கல்யாணம் பண்ணி குடுத்துருக்காங்கன்னா, அந்த பையன் வீட்லயும் அதுமா வசதியான பையனா தான் இருந்திருக்கணும் கண்டிப்பா. இருந்தும் பண பேய் மாதிரி வந்து இருக்கக்கூடியவங்க எப்பதான் இவங்க அந்த பணத்த வச்சு என்னதான் பண்ண போறாங்கன்னு தெரியல. இந்த பையனுக்கு வந்து கண்டிப்பா அந்த பையனுக்கு கிடையாது. இந்த ஃபேமிலிக்கே வந்து கண்டிப்பா வந்து ஜாமீன் குடுக்கவே கூடாது அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஜாமீன் குடுத்தாச்சுன்னா இந்த மாதிரி ஒரு வரதட்சணை கொடுமை பண்றவங்களுக்கு வந்து கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு கடுமையான ஒரு தண்டனை குடுக்கணும். கடுமையான தண்டனை குடுத்தா மட்டும் தான் இந்த மாரி பிரச்சனைகள் இனி வராது. லாஸ்ட் ஒரு 1 மந்த்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு இறந்து போயிருக்காங்க வரதட்சணை கொடுமையினால. எல்லாருமே பார்த்தீங்கன்னா, வசதி நல்ல வசதி படைத்த குடும்பத்த சேர்ந்த பொண்ணுங்களா தான் இருக்காங்க. இந்த மாரி வசதி படைத்த பொண்ணுங்களுக்கே இந்த மாரி நிலைமைன்னு சொன்னா, இல்லாத குடும்பத்தில வந்து இந்த இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து நிலைமைய யோசிச்சு பாருங்க நீங்க. 500 சவரன், ரூ. 1,00,00,000 ரூ. 2,00,00,000 குடுத்து கல்யாணம் பண்ணி குடுத்தவங்களுக்கு எந்த நிலைமைன்னா, இல்லாதப்பட்ட வீட்ல உள்ள பொண்ணுங்களுக்கு என்ன நிலைமை? இந்த தாய் வந்து அவ்ளோ கதர்றாங்க. என் பொண்ண வந்து நான் அவ்வளோத்துக்கு அவளுக்கு வந்து பாசமா பேசினா அவ்ளோ பிடிக்கும். என்ன வேணாலும் பண்ணுவா பாசமா பேசியாச்சுன்னா அப்டின்ட்டு. அப்ப அந்த பொண்ணு வந்து பாசத்துக்காக எவ்ளோ ஏங்கியிருக்கும். ரொம்ப வந்து வேதனையா இருக்கு இந்த தகவல கேட்கும்போதே, இந்த பொண்ணு வந்து எந்த அளவுக்கு வந்து கல்யாணம் ஆன அந்த 3 மாசத்துல வந்து எவ்ளோ டார்ச்சர் அனுபவிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பா வந்து இந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்ப்பு கிடைக்கணும். தீர்ப்பு என்னதான் தீர்ப்பு குடுத்தாலும், போன உயிர திருப்பி எதுவுமே பண்ண முடியாது. ஆனா இதே இந்த ரிதன்யா மாதிரியே இன்னும் நெறைய ரிதன்யாக்கள் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, கண்டிப்பா வந்து இந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு கிடைக்கணும். இவங்க அப்பா, அம்மாவுக்கு வந்து இந்த கல்யாணம் பண்ணி போன அந்த குடும்பத்துக்கு வந்து கடுமையான ஒரு தண்டனை குடுக்கணும்.